நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோவில் ஈவன் அப்படிங்கிற முக்கியமான வார்த்தையை யூஸ் பண்ணி ஒரு 5 விதமான யூசேஜஸ் பார்த்துருந்தோம். என்னென்ன நம்ம பார்த்துருந்தோம்? ஈவன் டெம்பர்ட், ஈவன் ஹேண்டட், ஈவன் நவ், ஈவன் தென், ஈவன் ஸோ. இது எல்லாத்துக்கும் உண்டான யூசேஜஸ் எப்படி வந்து சென்டென்சஸில் யூஸ் பண்ணி பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். இன்றைக்கி பார்ட் 2 வீடியோவில் இந்த ஈவனோட ரிமைனிங் இருக்கக்கூடிய யூசேஜஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க மேலே தெரியுற லிங்க் டச் பண்ணி பார்த்துட்டு பார்ட் 2 வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அப்புறம் என்ன, வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த டாபிக். சரி, இப்போது ஈவன் அவுட் அப்படிங்கிறதுனுடைய மீனிங் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இருந்தாலும் சொல்கிறேன். ஈவன் அவுட் அப்படிங்கிறத நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சமமாகும், கண்டிப்பாக இது சமமாயிருச்சு, சமமாகும், இல்லைன்னா சரியாயிடும். ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்குலாம் ஈவன் அவுட் அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி பேசுவோம். லெட்ஸ் see the first sentence. அடுத்த வாரம் ஒர்க் லோடெல்லாம் சமமாயிரும். அடுத்த வாரம் வந்து ஒர்க் லோடெல்லாம் சமமாயிரும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை பாருங்க, workload, the workload will சமமாயிரும் அப்படி சொல்கிறோம் இல்லையா, will even out அடுத்த வாரம், next week அப்படின்னு சொல்லலாம். ஓகே, the workload will even out next week, சமமாயிரும் அப்படிங்கிறது. அடுத்தது, என் ஸ்கின் டோன் சமமாக ஆரம்பிச்சிருச்சு, என்னோட ஸ்கின் டோன் வந்து நல்ல ஈவனாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதையுமே நம்ம ஈவன் அவுட் அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி சொல்லலாம். ஸ்கின் டோன் இல்லை மை ஸ்கின் டோன், அதனால் மை ஸ்கின் டோன் ஈஸ் ஆரம்பிச்சிருச்சு, ஸ்டார்டிங் டு என்னவா சமமாக அப்படிங்கிறனால ஸ்டார்டிங் டு சமமாகிறதுக்கு என்ன போடுவோம்? ஈவன் அவுட் அப்படிங்கிறது இல்லையா. மை ஸ்கின் டோன் இஸ் ஸ்டார்டிங் டு ஈவன் அவுட் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, சாலை மேடு பள்ளமாக இருந்தது ஆனால் அதை சரி பண்ணியாச்சு. சாலை அதாவது ரோடு வந்து ரொம்ப மேடு பள்ளமாக இருந்தது, பட் வந்து அதை சரி பண்ணியாச்சு. ஸோ இதை சாலை மேடு பள்ளமாக இருந்தது, த ரோடு வாஸ் பம்பி அப்படின்னா ரொம்ப மேடு பள்ளமாக இருக்கிறது, சரியில்லாமல் இருக்கிறது. த ரோடு வாஸ் பம்பி பட் இட் சரி பண்ணியாச்சு அப்படி சொல்கிறோம். அதனால் ஈவன்ட் அப்படின்னு போகணும். ஈவனோட verb to யூஸ் பண்ணணும். ஓகேவா? இட் ஈவன்ட் அவுட், அவ்வளோதான். த ரோட் வாஸ் பம்பி பட் இட் ஈவன்ட் அவுட் அப்படிங்கிறது. அடுத்தது, இரண்டாவது ஆட்டப்பாதியில் மதிப்பெண்கள் சமமாகின. ரெண்டாவது ஆட்டப்பாதியில் கேம்ஸ்லலாம் வந்து என்ன ஆகுது, ஸ்கோர்ஸ் வந்து ஈக்குவல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா. ஸோ இதை யூஸ் பண்ணும்போதும் தாராளமாக ஈவன் அவுட் அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி நம்ம பேசலாம். பாருங்கள், மதிப்பெண்கள். இப்போ ஃபர்ஸ்ட்டு த ஸ்கோர்ஸ் சமமாகின இல்லையா. த ஸ்கோர்ஸ் ஈவன்ட் அவுட் எப்போ? இரண்டாவது ஆட்ட பாதியில், தி செகண்ட் ஆஃப். அவ்வளோதான். த ஸ்கோர்ஸ் ஈவன்ட் அவுட் இன் த செகண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். லாஸ்ட் ஒன், மீட்டிங்க்கு அப்புறம் பதற்றம் சரியானது. ஸோ இதோட யூசேஜ் வந்து ஈக்குவல் ஆயிடுச்சு, சமமாயிருச்சுன்னு சொல்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். இல்லைனா ஒரு விஷயம் வந்து சரியாயிருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஈவன் அவுட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம் இல்லையா. ஸோ இது பாருங்கள், மீட்டிங்க்கு அப்புறம் பதற்றம் வந்து சரியானது. ஸோ இது இன்னைக்கு உங்களுக்கான ஹோம்ஒர்க். சரியானதுன்னா ஒன்றும் இல்லை, ஈவன் அவுட் அப்படிங்கிற ஃப்ரேஸ் தான் யூஸ் பண்ணி பேச போகிறீங்க. ஓகேவா? இது எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத காமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது, கெட் ஈவன் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருந்தோம், அதோட மீனிங் என்ன அப்படின்னா ஒருத்தரை பழி வாங்கும் போது கெட் ஈவன் சொல்லுது. ஒருத்தரை பழி வாங்குறத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கெட் ஈவன் சொல்லுவோம். இல்லைன்னா நீ ஒன்று செய்கிறியா அதுக்கு பதிலாக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பதிலுக்கு பதில் செய்கிறதையும் கெட் ஈவன் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல பழி வாங்குறதுக்காக தான் நான் மென்ஷன் பண்ணி எழுதியிருக்கேன் கெட் ஈவன் அப்படிங்கிறத. ஸோ இது எப்படி சென்டென்சஸில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அவன் என்னை கஷ்டப்படுத்துகிறான் ஆனால் நான் அவனை பழி வாங்க விரும்பலை. அவன் என்னை கஷ்டப்படுத்துகிறான் ஆனாலும் நான் அவனை பழி வாங்க விரும்பலை. ஸோ இதை அவன் என்னை கஷ்டப்படுத்துகிறான்
he hurts me ஆனால் but நான் அவனை பழிவாங்க விரும்பலை. பட் I don't want to பழிவாங்கறக்கு என்ன get even. அப்போ get even with him அப்படின்னு போட்டால் கரெக்டாக இருக்கும். He hurts me but I don't want to get even with him அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது நான் இங்கே பழிவாங்க வரல, எனக்கு அமைதி தான் வேணும். நான் இங்கே பழிவாங்க வரல, எனக்கு அமைதி தான் வேணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை நான் இங்கே பழிவாங்க வரல, I am not here to get even. I am not here to get even. எனக்கு அமைதி தான் வேணும். I just want peace. அமைதிக்கு என்ன பீஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? I am not here to get even. I just want peace அப்படிங்கிறது. அடுத்தது அவளோட கால்ஸை எடுக்காம அவன் அவளை பழி வாங்கினான். அவளோட கால்ஸ் எதையுமே அட்டன் பண்ணாமல் அவாய்ட் பண்ணுறது, எடுக்காமல் அப்படின்னு என்ன அவாய்ட் பண்ணுறது. ஸோ அவாய்டிங் அப்படிங்கிறத இக்னோரிங் அப்படிங்கிற வேர்ட்லேயும் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அவளோட கால்ஸ் எதுவுமே எடுக்காமல் அவன் பழி வாங்கிட்டான் அப்படிங்கிறது. ஸோ இதை அவளோட கால்ஸ் எடுக்காமல் அவன் அவளை பழி வாங்கினான் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வரும். he got பழி வாங்கினான் அப்படின்னு சொல்கிறனால கெட் ஈவனோட பாஸ்ட் டென்ஸ் எழுதியிருக்கோம். கெட்டோட பாஸ்ட் டென்ஸ் காட். அதனால் he got even by அவ கால்ஸ் எடுக்காம by ignoring her calls. he got even by ignoring her calls அப்படிங்கிறது. அடுத்தது நான் ஒரு நாள் பழி வாங்குவேன், நீ அதை பார்ப்ப. நான் ஒரு நாள் கண்டிப்பாக பழி வாங்குவேன், நீ அதை பார்ப்ப அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இதை I will get even ஒரு நாள் someday. I will get even someday. நீ அதை பார்ப்ப. You will see it. Okay, you will see it. I'll get even someday, you will see it அப்படின்னு சொல்லியிருக்கோம். லாஸ்ட் ஒன், அவன் அவளை பழிவாங்க முயற்சித்தான். அவன் அவளை பழிவாங்க முயற்சித்தான். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சென்ஸ். இது எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லெட்ஸ் லுக் அட் த நெக்ஸ்ட் ஃப்ரேஸ், நாட் ஈவன் க்ளோஸ் அப்படிங்கிறது. நாட் ஈவன் க்ளோஸ் அப்படிங்கிறதுனா என்ன? ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் கூட பக்கத்தில் பொருந்தாத மாதிரி இருக்கும்போது சொல்லுவோம். இல்லைன்னா சுத்தமாகவே தப்பாக இருக்குது, முற்றிலும் தவறானது அப்படின்னா நாட் ஈவன் க்ளோஸ் அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி பேசுவோம். ஜஸ்ட் லுக் அட் த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். உன் மதிப்பெண் என்னோட மதிப்பெண்ணுக்கு கொஞ்சம் கூட பக்கத்தில் இல்லை அப்படி சொல்லும்போது பாருங்க, உன் மதிப்பெண் your score is கொஞ்சம் கூட பக்கத்தில் இல்லை, is not even close. யாருக்கு? என்னோட மதிப்பெண்ணுக்கு, to mine. okay, your score is not even close to mine அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, அவனுடைய யூகம் முற்றிலும் தவறானது. ஸோ சுத்தமாக தப்பு அப்படி சொல்லும்போது நாட் ஈவன் க்ளோஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். இங்கே அவனுடைய யூகம் அப்படின்னா ஹிஸ், கெஸ் பண்ணுறது இல்லையா? யூகம்னா கெஸ்ஸிங். அப்போ ஹிஸ் கெஸ் இஸ் முற்றிலும் தவறானது அப்படின்னா கூட நாட் ஈவன் க்ளோஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். his guess is not even close அப்படிங்கிறது. அடுத்தது, அது உண்மைக்கு கொஞ்சம் கூட பக்கத்தில் இல்லை. உண்மைக்கு கொஞ்சம் கூட அந்த விஷயம் பக்கத்துலேயே இல்லையே. ஸோ அதை சொல்லும்போது அது, தட் இஸ் கொஞ்சம் கூட பக்கத்துலேயே இல்லை அப்படின்னா நாட் ஈவன் க்ளோஸ் டு, எதுக்கு? உண்மைக்கு அப்படின்னா க்ளோஸ் டு த ட்ரூத். that is not even close to the truth அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், நான் கேட்டதுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லை. நான் கேட்டதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லை அப்படி சொல்லும்போதும்
நாட் ஈவன் க்ளோஸ், அதாவது எல்லா இடத்துலையுமே இது கொஞ்சம் கூட பக்கத்துலேயே இல்லைன்னு சொல்லுமா. நான் கேட்டதுக்கு இதுக்கும் கொஞ்சம் கூட பக்கத்துலேயே இல்லையே அப்படி சொல்ல மாட்டோம்ல. ஸோ நம்ம வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தமிழில் மாற்றி பேசுவோம். அதே தான் நாட் ஈவன் க்ளோஸ் அப்படின்னாலும் இது நான் கேட்டதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லையே, கொஞ்சம் கூட அது மேட்ச் ஆகவே இல்லை, பொருத்தமாகவே இல்லையே அப்படியெல்லாம் சொல்லும் போதும் நாட் ஈவன் க்ளோஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே நான் கேட்டதுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லை, அது நான் கேட்டதுக்கு அப்படிங்கும்போது that is not even close, that is not even close to, நான் கேட்டதுக்கு அப்படின்னா close to what I asked, that is not even close to what I asked அப்படின்னு சொல்லியிருக்கோம். லாஸ்ட் ஒன், உன்னோட சமையல் அவங்க சமையலுக்கு பக்கத்தில் கூட இல்லை. உன்னோட சமையல் வந்து அவங்க சமையல் கொஞ்சம் கூட மேட்ச் ஆகலை, இல்லை பக்கத்தில் கூட வரல அப்படியெல்லாம் சொல்லும்போது நாட் ஈவன் க்ளோஸ் அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி சொல்லலாம். ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், ஈவன் பெட்டர் அப்படிங்கிறது. ஈவன் பெட்டர்னா இன்னும் நல்லா இருந்தது, இன்னும் நல்லா இருக்குது அப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு ஈவன் பெட்டர் அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி நம்ம பேசலாம். ஜஸ்ட் லுக் அட் த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். உன் இரண்டாவது முயற்சி இன்னும் சிறப்பாக இருந்தது. செகண்டாக ட்ரை பண்ணது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இதை உன் இரண்டாவது முயற்சி அப்படிங்கும்போது your second attempt அப்படின்னு போடலாம். attempt அப்படின்னு போட்டாலும் முயற்சி பண்ணுறது தான், ஓகேவா? ஸோ your second attempt was even better. எதுக்கு இங்கே வாஸ் போடுறோம்? சிறப்பாக இருந்தது பாஸ்ட், அதனால் நம்ம வாஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்கிறோம், ஓகேவா? ஜஸ்ட் ரீட் தி சென்டென்ஸ் நவ். யுவர் செகண்ட் அட்டெம்ப்ட் வாஸ் ஈவன் பெட்டர். ஓகே, அடுத்தது, இந்த ஃபோன் என்னோடதை விட இன்னும் சிறப்பாக இருக்குது. இந்த ஃபோன் வந்து என்னோடதை விட இன்னும் சிறப்பாக இருக்குது. ஸோ இது சொல்லும்போது இந்த ஃபோன், திஸ் ஃபோன் இஸ் ஈவன் பெட்டர், இன்னும் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறனால even better, this phone is even better, என்னோடதை விட, than mine. ஒரு கம்பேரிசன் கொடுக்கும்போது எப்போவுமே than அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா than அப்படிங்கிற வேர்டு கம்பல்சரி வரும், ஓகேவா? this phone is even better than mine அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, உன் கையெழுத்து இப்போ இன்னும் நல்லா இருக்குது, உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து இப்போ இன்னும் நல்லா இருக்குது அப்படி சொல்லும்போது உன் கையெழுத்து, your handwriting is even better. எப்போ? இப்போ. better now. your handwriting is even better now அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், இந்த ஐடியா முன்னால் இருந்ததை விட இன்னும் நல்லா இருக்கு. இந்த ஐடியா வந்து ஃபஸ்ட்டு இருந்த ஐடியா விட ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ இதை, இந்த ஐடியா, திஸ் ஐடியா, என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்க. திஸ் ஐடியா இஸ் ஈவன் பெட்டர், முன்னாடி இருந்ததை விட, இல்லையா? முன்னால் இருந்ததை விட அப்படின்னா பெட்டர் தேன் லாஸ்ட். அவ்வளோதான். லாஸ்ட்னா முன்னாடி இருந்தது அப்படிங்கிற மாதிரி மீனிங் கொடுத்துரும். திஸ் ஐடியா இஸ் ஈவன் பெட்டர் தென் லாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்தது, அவளுடைய அணுகுமுறை இப்போ இன்னும் நல்லா இருக்கு, அவளுடைய அப்ரோச் அப்படிங்கிறது இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இதை எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத காமெண்ட்ல சொல்லுங்க. லெட்ஸ் லுக் அட் தி நெக்ஸ்ட் ஃப்ரேஸ், ஈவன் இஃப் அப்படிங்கிறது. ஈவன் இஃப் அதனுடைய மீனிங் என்னன்னா, இது இப்படி இருந்தாலும், நீ அப்படி செஞ்சாலும் அப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு தான் ஈவன் இஃப் அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தா கிளியராக புரிஞ்சிடும். லெட்ஸ் லுக் அட் த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். நான் பிஸியாக இருந்தாலும் உனக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறோமா? இங்கே பாருங்கள், இதில் ஃபர்ஸ்ட்டு உனக்கு உதவி செய்வேன் அப்படிங்கிறது தான் வரும். ஐ வில், உதவி செய்வேன்னு சொல்கிறோம் இல்லையா? ஐ வில் ஹெல்ப் யூ ஈவன் இஃப். பிஸியாக இருந்தாலும்னு சொல்கிறோம் இல்லையா? ஈவன் இஃப் ஐ ஆம் பிஸி, ஈவன் இஃப் ஐ ஆம் பிஸி அப்படின்னா பிஸியாக இருந்தாலும் அப்படி சொல்கிறதுக்காக ஈவன் இஃப் ஐ எம் பிஸின்னு சொல்லியிருக்கோம். ஐ ஹெல்ப் யூ ஈவன் இஃப் ஐ எம் பிஸி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது,
மற்றவர்கள் உனக்கு சப்போர்ட் பண்ணலைனாலும் நான் பண்ணுவேன், மற்றவங்களாம் உனக்கு சப்போர்ட் பண்ணலைனாலும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நான் பண்ணுவேன் அப்படின்னு என்னது சப்போர்ட் பண்ணுறது தான். இப்போது ஐ வில் சப்போர்ட் யூ ஈவன் இஃப். மற்றவங்க உனக்கு சப்போர்ட் பண்ணலைனாலும் ஈவன் இஃப் no one else does. இது ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லியிருக்கிறோம், அதனால் டஸ்ன்னு யூஸ் பண்ணியிருக்கிறோம். இஃப் no one else does அப்படின்னா மற்றவங்க பண்ணலைனாலும் நான் உனக்கு பண்ணுவேன் அப்படின்றது. ஐ வில் சப்போர்ட் யூ ஈவன் இஃப் no one else does அப்படிங்கிறது. அடுத்தது உனக்கு பயமாக இருந்தாலும் நீ பேசு, உனக்கு பயமாகவே இருந்தாலும் நீ பேசு அப்படி சொல்கிறது. ஸோ இதை உனக்கு பயமாக இருந்தாலும் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு வந்துடும். ஈவன் இஃப் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டே வந்துடும். ஈவன் இஃப் யூ ஆர் பயப்படுறதுக்கு ஸ்கேர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஈவன் இஃப் யூ ஆர் ஸ்கேர்ட் நீ பேசு, ஸ்பீக் அப், தட்ஸ் இட். ஈவன் இஃப் யூ ஆர் ஸ்கேர்ட் ஸ்பீக் அப் அப்படிங்கிறது. லாஸ்ட் ஒன், கஷ்டமாக இருந்தாலும் மீண்டும் முயற்சி செய், கஷ்டமாகவே இருந்தாலும் திருப்பி ட்ரை பண்ணு அப்படி சொல்லியிருக்கோம். ஸோ இந்த சென்டென்ஸ் கஷ்டமாக இருக்கிறது அப்படிங்கிறத என்ன வரும் அப்படின்னு நீங்களே யோசிங்க. நான் சொன்னேன்னா ஈஸியாக ஆன்சர் இல்லையா? அதனால் இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத காமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி இதோட நம்ம சூப்பராக பார்த்து முடிச்சாச்சு. ஈவன் அப்படிங்கிற சின்ன வேர்டாக இருந்தாலும் அது நம்ம இங்கிலீஷ் கான்வர்சேஷனில் ரொம்ப பெரிய தாக்கம் இம்பேக்டை கொண்டு வரும். ஸோ கண்டிப்பாக ஈவனோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம டெய்லியுமே இங்கிலீஷில் பேசும்போது அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கான லெசன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரியே நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து சேரும். நீங்கள் பார்ட் 1 வீடியோவை இதுக்கு முன்னாடி பார்க்கல அப்படின்னா மேலே தெரியிற லிங்க் டச் பண்ணி பாருங்கள். பார்ட் 1 வீடியோவும் பார்த்துட்டு பார்ட் 2 வீடியோ பார்க்குறது ரொம்பவே பெட்டராக இருக்கும். நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். until then take care, bye bye.